அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்து வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் கடந்த 20 நாட்களாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்திரில் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டங்கள்ல ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் அவரது உடல்நிலை என்பது தொடர்ச்சியாக பரிசோதனை செய்யப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாக உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில அவரது உடல்நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமான நிலையில அவரது உடல்நிலைக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி காவல்துறையினர் போராட்ட களத்திலிருந்து அவரை மருத்துவமனைக்கு அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதுமாகவே பதற்றம் என்பது நிலவி வருகிறது. ஏனென்றால் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக அவரை அங்கிருந்து மருத்துவமனைக்கு அப்புறப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தொடர்ச்சியாக அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்களும் இந்த போராட்ட களத்துல அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ச்சியாக போராட்டங்கள்ல முன்னெடுத்து வந்திருந்தனர். இந்த நிலையில தற்போது அவர் உடல்நிலை மோசமான நிலையில அவருக்கு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடைபெற்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தொடர் கோஷங்கள் எழுப்பி வருவதால் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல டெல்லி காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த உண்ணாவிரத நிலை போராட்டத்திற்கான சாராம்சம் என்பது, மைய கருத்து என்பது, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பல கட்சிகள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் கடந்த 20 நாட்களாக டெல்லி ஜந்தர் மந்திரில் 20 நாட்களாக உண்ணாநிலை போராட்டத்தை ஈடுபட்டு வந்தார். தொடர்ச்சியாக பல தரப்புல பல்வேறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் கூட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுகிற வரை தனது உண்ணாநிலை போராட்டம் என்பது தொடரும் என்ற நோக்கில் தொடர்ச்சியாக 20 நாட்களாக போராட்டத்தை மேற்கொண்டார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கூட அவரது உடல்நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமான நிலையில சென்றது. மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்கினார்கள். இந்த நிலையில தான் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை கைவிட வேண்டும், உடனடியாக அவரது உயிர் காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வேறொரு சமூக ஆர்வலர் டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்ட நிலையில ஒரு இந்திய குடிமகனுடைய ஒவ்வொரு உயிரும் மதிக்கத்தக்கது. எனவே அவரது உடல்நிலை குறித்து தொடர்ச்சியாக மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டு சோதனை செய்து அவருக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும், அது தொடர்பான அறிக்கை வழங்க வேண்டும் என்பதாக சமர்ப்பிக்கப்பட்டது. எனவே அந்த உத்தரவின் அடிப்படையில அவரது உடல்நிலை மோசமான நிலையில அவருக்கு சிகிச்சைக்காக தற்போது அங்கிருந்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். எனவே திடீரென அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதால், போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதால் அவரது ஆதரவாளர் இடத்துல தற்போது அந்த பகுதி முழுவதுமாகவே பதற்றமான சூழல் என்பது ஜந்தர் மந்திரில் நிலவி வருகிறது. எனவே அதனை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அலைவர்களையும் வெளியேற்றக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக ஒவ்வொருவரையும் அங்கிருந்து வெளியேற்றி வருகிறார். இதனால் அந்த பகுதி முழுவதுமாகவே பரபரப்பாக காணப்படுகிறது. அவங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.